ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, டூ வீலர்ஸ் அல்லது ஃபோர் வீலர்ஸ் வெஹிக்கிள்ஸ் ரிப்பேரிங் ஒர்க் ஷாப்பில் நம்ம எப்படிலாம் ஏமாற்றப்படுறோன்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் பைக் அல்லது கார் வந்துட்டு எல்லா பேத்துக்கிட்டையுமே இருக்குது. அதுவும் கண்டிப்பா பைக்கோ அல்லது ஸ்கூட்டியோ கண்டிப்பா எல்லாரும் வச்சிருக்காங்க. ஆனா யார் யார் என்னென்ன வெஹிக்கிள் வச்சிருக்காங்களோ அவங்க வந்துட்டு அந்தந்த வெஹிக்கிளை பத்தி அவங்களுக்கு ஆல் டீட்டெயில் தெரிஞ்சிருக்குமா? அதுல ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தா அந்த ப்ராப்ளம் எதனால கிரியேட் ஆச்சு? இல்ல அந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்துட்டு நம்ம சரி செய்ய முடியும்? அப்படின்ற விஷயம் வந்துட்டு அந்தந்த வெஹிக்கிளை யூஸ் பண்றவங்களுக்கு அது தெரியுமா? அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். கண்டிப்பா மேக்சிமம் எல்லா பேத்துக்குமே தெரியறதே கிடையாது. யாராவது ஒரு சில பீப்புளுக்கு வந்துட்டு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு அது கண்டிப்பா தெரியறது கிடையாது. இந்த விஷயத்த வந்துட்டு யூஸ் பண்ணி எப்படி மெக்கானிக் ஷாப்ல அந்த ரிப்பேரிங் மெக்கானிக் ஷாப்ல மக்கள் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்றத பத்தி தான் நான் வந்துட்டு டீட்டெயிலா பேசணும்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆஹ் எனக்கு நடந்த ஒரு சின்ன விஷயத்த பத்தி நான் வந்துட்டு சொன்னேன்னா உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி ஈஸியா புரிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். என்னன்னா, நான் ஒரு நாள் காலையில ஒரு 8:30, 8:40 இருக்கும். டியூட்டி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது, ஒரு ஒரு 1½ கிலோமீட்டர் போயிருப்பேன் வீட்ல இருந்து கிளம்பி. அ பைக் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆயிட்டு அது அ திரும்ப திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்ட் ஆகவே இல்ல. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அத அப்படியே தள்ளிக்கிட்டே ஒரு 400 மீட்டர் வரைக்கும் தள்ளிட்டு போயிருப்பேன். அங்க ஒரு மெக்கானிக் ஷாப் வந்துச்சு. அந்த மெக்கானிக் ஷாப்ல அப்பதான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு பையன். ஒரு ஒரு 18, 20 வயசு உள்ள ஒரு பையன் ஒல்லியா ஓப்பன் பண்ணிட்டு இருந்தான். அவன்ட்ட நான் போயிட்டு பைக்க குடுத்து, "தம்பி இது வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு டியூட்டிக்கு வேற போணும். கொஞ்சம் சரி பண்ண முடியுமா? ஸ்டார்ட் பண்ண முடியுமா? பாருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டிய குடுத்தேன். அவன் அத வந்துட்டு உடனே சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகமா ஒரு ஸ்பேனர் எடுத்துட்டு வந்துட்டு, ஸ்க்ரூ டிரைவர்லாம் எடுத்துட்டு வந்துட்டு, அந்த கார்பரேட்டர் பக்கத்துல நட்டு ஆ லூஸ் பண்ணான், டைட் பண்ணான். அதுக்கப்புறம் வந்துட்டு அ அப்படி இப்படின்னு எதாவது பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பார்க் ப்ளக்க செக் பண்ணான். அத செக் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா, அது வந்துட்டு அவன் சொன்னான் உடனே, "ஆ சார் இதுல வந்துட்டு ஸ்பார்க் ப்ளக் வந்துட்டு போயிருச்சு. ஆ அத வந்துட்டு மாத்தணும். பழசாயிருச்சு. அதனாலதான்" அப்படின்னோனே, "சரி மாத்து. எனக்கு வேற டியூட்டிக்கு லேட் ஆகிடுது. நான் என்கிட்ட ஸ்டார்ட் ஆனா சரி நீ மாத்து சாமி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு உடனே அவன் மாத்திட்டான். சரின்ட்டு அவன் வேற ஏதாவது மாத்துனா நான் அத வந்துட்டு எப்படி போறேன் என்ன கண்டுக்கல. எனக்கு டியூட்டி என் மைண்ட்ல பூரா டியூட்டி தான் ஓடிட்டு இருக்குது. சரி நான் வேகமா ஸ்பார்க் பிளக்க மாத்தி என்கிட்ட குடுத்துட்டான். வண்டிய ஸ்டார்ட் பண்ணியும் குடுத்துட்டான். சரின்ட்டு அந்த வண்டிய வாங்கிட்டு எவ்வளோடான்னு கேட்டேன். உடனே ரூ. 100 சொன்னான். ரூ. 100 குடுத்துட்டு வண்டிய எடுத்துட்டு நான் டியூட்டிக்கும் போயிட்டேன். டியூட்டிக்கு போனேன். நல்லபடியா முடிச்சுட்டு திரும்ப ஈவினிங் வரும்போது அதே மாரி அந்த பாதி தூரம் தான் வந்திருப்பேன். வீட்ல இருந்து டியூட்டிக்கு போற அந்த கேம்ப் வரைக்கும். எனக்கு வந்து ஒரு 8 கிலோமீட்டர். அதுல நான் ஒரு 4 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். திரும்ப வரும்போது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஐயய்யோ! இது என்னடா இது இதே பிரச்சனையா இருக்கு. காலையிலயே அவன் இப்படி பண்ணான், அப்படி பண்ணான். ரூ. 100 குடுத்தான் எல்லாம் சரியாச்சு அப்படி சொன்னா, லாஸ்ட்ல இப்படி நின்றுச்சே அப்படின்ற கவலையோட அங்கேயே நின்னுகிட்டு இருந்தேன். பின்னாடி இருந்து வந்துட்டு இருந்தவங்க நானு தள்ளிட்டு வந்தேன். ஒரு ஒரு 1½ மீட்டர் தள்ளிட்டு வந்திருப்பேன். தள்ளிட்டு வரும்போது அங்க பின்னாடி இருந்து வந்தவங்க என்ன யூனிஃபார்ம் போட்டிருந்தவங்க வந்து, "சார் என்னாச்சுன்னோனே" "வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு" அப்படின்னோனே அவங்க சொன்னாங்க, "சரி உட்காருங்க நான் டோ பண்றேன்" அப்படின்னு சொன்னோனே, அவங்க என்னைய டோ பண்ணிக்கிட்டே ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து விட்டுட்டாங்க. விட்டோனே அதுக்கப்புறம் அந்த கடை பக்கத்துல நானு சரி அதே கடைக்கே திரும்ப போவோம். காலையில தான் நம்ம ரூ. 100 செலவு பண்ணோம். அவன்ட்ட "இது திரும்ப ஸ்டாப் ஆயிடுச்சுடா என்னன்னு பார்றான்னு" சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு திரும்ப அவன்ட்டயே போனேன். அவன்ட்டயே போலான்ட்டு போனா, அங்க வந்துட்டு அந்த பையன் காலையில நான் பார்த்த பையன் வந்துட்டு அந்த கடையில வேலை பார்க்குறான் போல. அந்த கடையில வேலை பார்க்குற அந்த பையன் அப்ப இல்ல. இன்னொரு ஆள் இருந்தாரு. அவரு தான் அந்த கடைக்கு ஓனர் போல. அவருட்ட நான் போய் வண்டிய போய் குடுத்துட்டு, நான் காலையில வந்த மேட்டர பத்தி எதுவுமே சொல்லல. அவர்ட்ட இப்ப நடந்தது மட்டும் தான் சொன்னேன். இப்படி என் வண்டி வந்துட்டுருக்கும். இடையில திரும்ப ஸ்டாப் ஆயிருச்சு. ஆ இத என்னன்னு பாருங்க அப்படின்னோனே, அந்த ஓனர் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு, ஆ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு லாஸ்ட்ல அவரு சொன்னாரு, வண்டியில வந்துட்டு அந்த பெட்ரோல் டேங்க்குள்ள தண்ணி போயிருச்சு. அதெல்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணணும். அது தண்ணியோட சேர்ந்து அந்த பெட்ரோலோட கலந்து வரனால வண்டி அடிக்கடி ஸ்டாப் ஆகுது. அத சரி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னாரு. சரி பாருங்கன்னோனே அவரு பெட்ரோல் டேங்க தனியா கழட்டி, அத பூரா வந்துட்டு கிளீன் பண்ணி, அது ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு.
கிளீன் பண்ணி அதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு லாஸ்ட்ல திரும்ப சின்ன சின்னதெல்லாம் அப்படியே வண்டியில பார்த்து ரிப்பேர் பண்ணலாம்னு சின்ன சின்ன விஷயத்த அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது அவர் அந்த ஸ்பார்க் பிளக்கையும் பார்த்தாரு. பார்த்த உடனே பார்த்தா உடனே என்கிட்ட சொன்னாரு, அந்த ஸ்பார்க் பிளக் வந்துட்டு பழசு அடியாயிடுச்சு அப்படின்ட்டாரு. நான் பார்த்துட்டு எனக்கு ஒரே ஷாக். என்னடா இது, காலையில நம்ம புதுசு போட்டு கொடுத்தா ₹100 கொடுத்தா லாஸ்ட்ல பார்த்தா அது பழசு அடியாயிடுச்சு அப்படின்ட்டாரு. அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்பதான் நான் அந்த மேட்டரை சொன்னேன். ப்ரோ இப்படி காலையில வந்தேன், வரும்போது இங்க ஒரு பையன் இருந்தான்ல ஒல்லியா, அவன் எங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு வெளியில அனுப்பிச்சிருக்கேன் சொல்லுங்க என்னன்னு. அந்த பையன் தான் இருந்தான். என் வண்டி இதே மாதிரி வந்துட்டு பாதி தூரத்திலேயே வந்துட்டு ஸ்டாப் ஆயிருச்சு, அவன் தான் அந்த ஸ்பார்க் பிளக் வந்துட்டு கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புதுசு போட்டு விடுன்ட்டு புதுசு போட்டு விட்டு என்கிட்ட ₹100 வாங்கிட்டான். இது புதுசு இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இது புதுசு இல்லைன்னு சொன்னா அவனால இந்த கடை பெருக்கிடும், இது வந்துட்டு கெட்டு போயிடுச்சுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம், என்ன பண்றேன்னு தெரியும். அப்படியா, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் முன்னாடி அதை எடுத்துட்டு என் முன்னாடி அவர் புதுசு போட்டார். அவர் எடுக்கும்போது கண்டிப்பா அது வந்துட்டு கெட்டு போன மாதிரி பழசாதான் இருந்துச்சு அவர் எடுக்கும்போது வண்டியில இருந்து. அப்ப அந்த பையன் தான் என்னை கண்டிப்பா ஏமாத்தி இருக்கான். அப்போ ஒரு புதுசு போட்டு விட்டுட்டு விட்டுட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன், நான் பாருங்க ப்ரோ, இது வந்துட்டு இப்படிலாம் பண்றாங்க, இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டேன். ஏன் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, பாருங்க ஒரு சின்ன விஷயம், அதாவது எனக்கு இந்த ஸ்பார்க் பிளக் மேட்டர் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா பேத்துக்குமே தெரிய வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து புதுசு பழசு பார்க்கலாம். ஆனா நான் அந்த டியூட்டி இருந்த டென்ஷன்ல ஏதோ நல்லதுதான் பண்ணுவாங்க, ஏமாத்த மாட்டாங்க, அது சின்ன பையனா வேற இந்த வயசுல இவன் எப்படி அப்படின்னு நினைச்சாலும் பாத்துங்க எப்படி ஏமாத்திருக்காங்க. இதுதான் நான் உங்கள்ட்ட சொல்ல வரேன். இது மட்டும் இல்லாம நான் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அதே கடைக்கு சர்வீஸ் பண்ண வந்துட்டு அதே கடைக்கு போனேன். சரி அந்த ஓனர் நல்லவரா இருக்காருன்னு நினைச்சிட்டு போனேன். அப்போ வந்துட்டு அந்த பையனவே காணோம். அப்ப அந்த பையனுக்குள்ள இன்னொரு பையன் இருந்தான். இன்னொரு பையன் இருக்கும்போது நான் என்னங்க சார், ஆஹ் எங்க அவன் அப்படின்னு நான் கேட்டப்ப அப்ப அவர் சொன்னாரு, அந்த பையன் ரொம்ப திருட்டுத்தனம் பண்றான், அதனால நான் கடையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு. எது இருந்தாலும் வந்துட்டு நம்ம எவ்வளவுதான் அடுத்தவங்களை சீட்டிங் பண்ணாலும் ஒரு நாள் வந்துட்டு எல்லா பத்தியும் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்துட்டு இந்த மாதிரிதான் நடக்கும். கடையை விட்டு தான் துரத்தி விடுவானுங்க. இப்ப எங்க போனாலும் அவனை வேற யாராவது பார்த்தா கூட இவன் திருட்டுத்தனம் பண்றவன் அப்படின்ற விஷயம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இல்லைன்னாலும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஒர்க் ஷாப் போறவங்க கொஞ்சம் ஆஹ் நான் ஏன் இத பத்தி சொல்ல வரேன்னா, நீங்க அதுக்காக நாங்க ரிப்பேர் ஆனா ஒர்க் ஷாப்புக்கே கொண்டு போகக்கூடாதா அப்படின்னு என்ட்ட கேட்காதீங்க. நான் வந்துட்டு புதுசா அந்த கடைய பத்தியோ, எத பத்தி எதுவுமே தெரியாம நான் போனேன். அதனால அது எமர்ஜென்சிக்கு போனேன். ஆனா நீங்க வந்துட்டு அந்த வண்டி வச்சிருக்கிறவங்க முன்கூட்டியே அந்த வண்டி எப்படி இருந்தாலும் சர்வீஸ் பண்ணிதான் ஆகணும். என்னைக்காவது ஒரு நாள் ரிப்பேர் ஆக போய் தான் ஆகணும். அதனால அத பத்தியான டீட்டெயில் முன்கூட்டியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ட்ட யாருக்கிட்டயாவது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு, இப்படி காரோ இல்ல பைக்கோ வச்சிருந்தீங்கன்னா அதுக்குரிய சர்வீஸ் சென்டர் எங்க, அதுக்குரிய ஆஹ் ஒரு சில பேர் நீங்க சர்வீஸ் சென்டர்ல போய் விடலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா வந்து ஒரு சில பேர் சர்வீஸ் சென்டர் பக்கத்துல இருக்கும், ஒரு சிலது பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அதுக்கு ஏதாவது பக்கத்துல இருக்க ஒர்க் ஷாப்ல நான் சர்வீஸ் பண்ணி போயிருவேன்னு நினைப்பாங்க. அது மாதிரி அந்த பக்கத்துல எந்த ஒர்க் ஷாப்ல வந்துட்டு அந்த ரிப்பேரிங் ஒர்க் ஷாப்ல யாரு நல்லா பண்ணுவாங்க அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு சில கடைகள் இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம தப்பு சொல்லவே முடியாது. ஒரு சில பேர் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ, அது கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே கடைக்கு நான் திரும்ப போனப்ப, அவரு வந்துட்டு என்னோட அந்த என்ஜின் ஆயில் வந்துட்டு லைட்டா லீக் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துல ஒரு 1 ஹவர் நான் நிப்பாட்டி வச்சிருந்தேன். ஒரு 5, 6 டிராப் வந்துட்டு என்ஜின் ஆயில் லீக் ஆயிருக்கும். சரி என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அத போய் காமிக்கலாம் பார்த்தா, அவரு அந்த என்ஜின்ல இருக்க அந்த லைனர்லாம் வந்துட்டு போச்சு. அதெல்லாம் மாத்தணும்னு சொன்னாங்க. சரி நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு குடுத்துட்டு, அவரு சொன்னாரு, "ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் கழிச்சு வாங்க. நான் பண்ணி வைக்கிறேன்னாரு." சரி நான் நம்பிக்கையில குடுத்துட்டு போனேன். அவர் போய் பார்க்கும்போது அது இன்ஜின் லீக் ஆகல, மாத்திட்டேன்னு சொல்லிட்டாரு. எவ்வளோன்னு கேட்டேன். ரூ. 250 சொன்னாரு. ரூ. 150 அதோட அந்த மெட்டீரியல் ஃபீஸ் ஆச்சு. ரூ. 100 நான் வேலை செஞ்சது அப்படின்னு. சரி நமக்கு சரியானா சரின்ட்டு ரூ. 250 குடுத்துட்டு நான் வந்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் கூட ஆகல, திரும்ப லீக் ஆச்சு. அப்ப என்னடா சர்வீஸ் பண்ணோம் அப்படின்ட்டு எனக்கு அப்படியே குழப்பம் ஆயிருச்சு. டென்ஷன் ஆயிருச்சு. இது வேலைக்காகன்னா அப்புறம் தான் நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட கேட்டேன். என் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், "டேய் நீங்கலாம் எங்கடா வண்டி சர்வீஸ் பண்ணுவீங்க? ஏதாவது ரிப்பேர்னா எங்க போய் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு கடைய சொல்லுங்கடா, சஜஷன் பண்ணுங்கடா, நான் அங்கேயே பண்ணுறேன்." அப்போ ஒரு பையன் வந்துட்டு சொன்னான். பையன் வந்துட்டு நான் சொன்னேன்னா, "சார் இங்க பண்ணுங்க. இங்க வந்துட்டு சூப்பரா பண்ணுவான். ஒரே ஒரு பையன் தான் இருக்கான்.
உங்களுக்கு என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னா அதையும் செஞ்சு நல்லபடியா பண்ணி தருவான். அதே மாதிரி அவனே அந்த வண்டியை ஓட்டி போயிட்டு ப்ராப்ளம் எதனா ஏதுன்னு பார்த்து சரி பண்ணி உங்களுக்கு நீட் அண்ட் கிளீனா கையில கொடுத்துருவான் சார். நீங்க பக்கத்துலயே இருந்து பார்க்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஃப்ரெண்டை கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவன் அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா பண்ணி கொடுத்தான். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா, எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் எதுனாலும் ஓவரா காசும் வாங்காம கரெக்டா பண்ணி அது என்ன ஒர்க்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீட் அண்ட் கிளீனா பண்ணி கொடுத்தான். அப்ப இருந்து நான் இப்போ வரைக்கும் அவன்கிட்ட தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட நீங்க விசாரிச்சீங்கன்னா அவங்க ஆல்ரெடி இது மாதிரி கிளியர் அண்ட் கட்டா வந்துட்டு பண்ற ஒரு ஒர்க் ஷாப் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்களும் அங்கேயே போய் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க எதுவுமே தெரியாம திடீர்னு ஒரு நாள் வண்டி ப்ராப்ளம் ஆகும்போது நீங்க அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் ஷாப் எங்க வண்டி சரியானா சரி அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு பாக்குற ஒர்க் ஷாப்ல போய் நீங்க விட்டீங்கன்னா ஒரு சில பேர் நல்லவங்க இருக்காங்க, கிளியரா பண்ணி தருவாங்க. ஒரு சில பேரு ஏமாத்துறவங்க தான் இருப்பாங்க. காலையில இருந்து எவனுமே வரல ஒரு ஷாப்ல, என்னடா பண்றேனே பொழப்புக்குன்னு திடீர்னு நம்ம போய் சிக்கனோம்னா சின்ன ப்ராப்ளத்தை பெரிய ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம கிட்ட அந்த காசு இந்த காசுன்னு ஏமாத்துவாங்க. நல்லா இருக்க பாட்டை வந்துட்டு இது போச்சு அப்படின்ட்டு அவன்கிட்ட ரொம்ப நாளா அந்த பாட்டை வச்சிருப்பான். அதை எப்படியாவது தள்ளி விடணும் பாரு நம்ம கிட்ட மாத்துவான். நான் நான் அதையும் உணர்ந்திருக்கேன். அந்த பிரேக் ஷூலாம் வந்துட்டு புதுசு, அதுக்கு முந்தின சர்வீஸ்ல மாத்திருந்தேன். அடுத்த சர்வீஸ்ல பிரேக் ஷூ வேற பிரேக் ஷூ, அவன் புது பிரேக் ஷூ அவன் ஷாப்புல இருந்து எடுத்துட்டு வந்து மாத்திருவான். எதுக்குடா மாத்துற அப்படின்னு கேட்டான். போச்சு டேய் புதுசு என்ன தெரியலையாடா, ஏன்டா அப்படி பண்றீங்க, வேணாம்டா நீ மாத்த வேணாம் இதுவே போடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய சீட்டிங் நடக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு ஜாக்கிரதையா இருங்க. நல்லா வந்துட்டு முடிஞ்ச அளவு நீங்க சர்வீஸ் பண்ணும்போது கூடவே இருந்து சர்வீஸ் பண்ணிட்டு வாங்க. ஆஹ் நம்பிக்கையுள்ள மெக்கானிக் ஷாப்புக்கு போங்க. வண்டி வாங்குற ஒரு சில பேருக்கு கனவா இருக்கும். ஒரு சில பேர் ரொம்ப நாள் வந்துட்டு அதை காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கியிருப்பாங்க. ஒரு சில பேர் மொத்தமா வந்துட்டு இஎம்ஐல வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு கட்டுவாங்க. ஆனா இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏமாத்து வேலைகள் ஒரு சின்ன சின்ன சர்வீஸ் சென்டர்லயோ இல்ல மெக்கானிக் ஷாப்லயோ வந்துட்டு நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கையுள்ள ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட கேட்டுட்டு அந்த இதை வந்துட்டு சூஸ் பண்ணி நீங்க போய் கரெக்டா கொடுங்க. மேலும் இது போன்ற விஷயங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க மறக்காம உங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஆஹ் அந்த மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், பாய்.